விஜய் வந்து ஒரு காலகட்டத்துல வந்து தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்தாரு. கரெக்ட். இப்ப அவரே வந்து அகைன்ஸ்டா பேசுறாருல, அந்த Right. மனநிலை வந்து எப்படி சார், பாக்குறீங்க? நீங்க சொல்றது உண்மை. தம்பி தம்பினாரு. ம். அவர் அரசியலுக்கு வர்றதை வரவேற்றார். அவருக்குமான இன்டராக்ஷன் கூட நடந்திருக்கலாம். ஓகே. நடந்திருக்கும்னு எனக்கு தெரியும். Okay. நடந்ததுன்றது கூட எனக்கு தெரியும். சரி. நினைக்கிறேன். Okay. சீமான் என்ன எதிர்பார்த்தாலும் தம்பி தமிழ் தேசியத்தை மறுபடியும் ஒரு அடுத்த Okay. நிலைமைக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு உதவியா இல்லைன்னா அந்த தமிழ் தேசியத்தை கையில் எடுப்பாரு அப்படின்னு இவர் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா Okay. விஜய் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் மறுபடியும் பெரியார கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. Okay. ஆனா இந்த திராவிடத்தை தானடா நம்ம இவ்வளவு நாள் எடுத்துருந்தோம். இவனும் அதே திராவிடத்தை கொண்டு வந்து வைக்கும்போது நீ எதுக்கு நீ திராவிடத்தை எடுத்து வர? தமிழ் தேசியம் பக்கம் நில்லு, இல்லைன்னா திராவிட பக்கம் நில்லு அப்படின்னு திராவிடத்தை தான் மறுபடியும் விஜய் பேசும்போது இவர் அடிக்கிறாரு. இதுதான் ரொம்ப சிம்பிள். இதற்கு பின்னாடி இது மட்டுமே ரீசனா இருக்கும். வேற எந்த ரீசன் இல்ல. எப்படி பார்த்தா சீமானோட எதிரிகள்னு சொல்லப்பட்டது வந்து திராவிடம். அது அதிமுகவா இருக்கலாம், இல்ல திமுக. சரி, இவங்களெல்லாம் விமர்சிப்பதை விட்டுட்டு விஜய் ரொம்ப டீப்பா விமர்சனம். அதான் நீங்க டீப்பா அதை புரிஞ்சுங்க. இப்போ திமுக மீது விஜய் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறார்? என்னுடைய அரசியல் எதிரின்றாரு. திமுக. என் கொள்கையும் திமுக கொள்கையும் ஒண்ணுதான். அதனால உன் கொள்கையும் என் கொள்கையும் ஒண்ணுதான். ஆனா அதை நீ செயல்படுத்திய விதம் தப்பு. எதிரி கொள்கை அடிப்படையில கூட்டாளி மாதிரி திமுக. நான் வந்து புதிய திராவிடம், நியூ திராவிடியனிசம் தான் விஜய் பேசுறாரு. அதே அப்புறம் சீமான் எதிர்க்காம என்ன பண்ணுவாரு? புரியுது. சரிங்களா? இதுதான் உண்மையான ரீசன். அதே மாதிரி இப்போ சீமான் போய் திமுக ஸ்டாலினை பார்த்துட்டாரு, சிஎம் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க, வந்து விஜய் அடின்னு அடிக்கிறாரு. இது எல்லாமே நெரேட்டிவ்ஸ்ங்க. அதற்கு முன்பும் விஜய் எதிர்த்தார். அவர் லாரி எடுத்து செத்து பேர் வந்தாங்களான்னு சொன்னாரு. அதுக்கெல்லாம் எப்ப சொன்னாரு? முன்னாடியே சொன்னாரு. ஏன் அப்ப எல்லாம் இந்த நெரேட்டிவ் வரல?